வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபேலி எக்ஸாமினேஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கவிருக்க தமிழ் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் நான் சிறுவினா, குருவினா, நெடுவினா ஆகிய 3 வினாக்களுமே நான் கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நாளைக்கு ஆஃபேலி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள், எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் 8 7க்குமே கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க எக்ஸசைஸுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 7க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க எக்ஸசைஸு. அதில் பார்த்தீங்கன்னா முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்க. உங்களுக்கு பேஜ் நம்பரும் இதிலே இருக்குது, வேணுன்னா கூட நீங்கள் புக் எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இது 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, ஒரு டைம் 4 மார்க்லையும் கேட்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல் 1ஓட கொஷின் ஆன்சர் பகுதிக்கு வந்தோன்னா குருவினால் பார்த்தீங்கன்னா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? இம்பார்ட்டன்ட் கொஷின். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. சிறுவினால் பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும். இந்த கொஷினை படிங்க. ஏங்கொல்லியின் ஞாலத்து இருள் அகற்றும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் நெடுவினால் பார்த்தீங்கன்னா கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. ஒரு உரைநடை கொஷினோ, அப்புறம் ஒரு விரிவானம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த பாரதியார் கொஷின், சரிங்களா? அதுக்கப்புறம் இயல் 2ல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணத்து இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? அது கேட்டிருக்காங்க. அப்புறம் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்றுமாறு 2 தொடர்களை எழுதுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5th கொஷின் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா அந்த லெசனில் குருவினா பார்த்திங்கன்னா இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. இது வந்து உங்களுக்கு புணர்ச்சி விதி அந்த பகுதியில் இந்த கொஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதின் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக்குக. அப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் சிறுவினால் பார்த்தீங்கன்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு டைம் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் நெடுவினா பார்த்தீங்கன்னா இதில் 3 நெடுவினா. இந்த நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கொஷின்ஸு. ஆனால் இதையும் கேட்குறாங்க பப்ளிக்கில் 2-3 டைம்ஸ் கிட்ட கேட்டுட்டாங்க. அப்புறமேட்டு நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனை சொல்லில் வடிக்க. அப்புறம் பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு விரிவானம் கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு கதை பகுதியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி. இப்போ பாரதியாரின் மொழிப்பற்று, சமூகப்பற்று, இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மருதன் கதை, இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு கதையாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்தமாரி ஒரு கதை பகுதியும் இன்னொன்று படித்து நம்ம எழுதுகிற மாதிரி அந்த மாரி தான் உங்களுக்கு அல்லது கேட்குறப்ப நீங்கள் ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாரதியார் படிக்கிறீங்கன்னா பாரதியார் படிங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஏழாக வரப்போ சொல்கிறேன், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் அப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல் 3ல் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு 5th கொஷின் கார்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக, 4 மார்க்கு. அப்புறம் 7th கொஷின் பார்த்துக்கோங்க. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கில் தன்முனை வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, இம்பார்ட்டன்ட் கொஷின். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? இம்பார்ட்டன்ட் கொஷின். குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. அப்புறமேட்டு தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் போது இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிரியேட்டிவ் கொஷின். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நெடுவினால் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அப்புறம் பண்பின் படிமமாக ராமன் வேற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின். அப்புறம் திருக்குறள் வந்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின். மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, சினத்தை ஏன் காக்க வேண்டும், சிறுவினால் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, சினத்தால் வரும் கேட்டினை, இம்பார்ட்டன்ட் கொஷின். செய் நன்றி அறிதலை அறம் என்பதை வாழ்வுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அதை பார்த்துக்கோங்க. இயல் 4 வந்தீங்கன்னா
ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க கொஷினை பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில் குருவினா பார்த்தீங்கன்னா வசனம் கவிதை, எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும், அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவி நூல்கள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? கிரியேட்டிவ் கொஷின். மணலில் எழுதுவது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எடுத்துரைக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினால் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். சாலை விபத்துள்ள தமிழ்நாடு. இது வந்து கிரியேட்டிவ் கொஷின். சரிங்களா? அப்புறம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா குருவினால் பார்த்தீங்கன்னா கலிவிழா ஒளிவிழா இம்பார்ட்டன்ட் கொஷின். கீழ்திசை சுவடிகளும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினால் பார்த்தீங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகைய உணவு வேண்டும் என்கிறார்? நெல்லின் வேரே வெண்கல் உப்பு. இத்தொடர் வழி பண்டமாற்று வணிகத்தை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. இது கிரியேட்டிவாகவே எழுதலாம். கிராமங்கள் தங்கள் முகவரியை எழுந்து வருகின்றன. இது குறித்து உங்கள் கருத்து. இதுவும் கிரியேட்டிவான கொஷின் தான். அதனால் கிரியேட்டிவான கொஷின்லாம் நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. இயல் 6 பொறுத்த வரைக்கும் பாவிகம் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் குருவினால் வந்தீங்கன்னா பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒருமுக எழுநி, பொறுமுக எழுநி, கறந்து வரல் எழுநி. இந்த 3த்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எண் வகை மெய்ப்பாடுகள், அந்த 8 மெய்ப்பாடுகள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து கருத்தை எழுதுக. இது ஒரு டைம் சிறுவினாலையும் கேட்குறாங்க, நெடுவினாலையும் கூட கேட்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரன் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் அதில் திருக்குறள் வந்தீங்கன்னா திருக்குறளில் பொறுத்த வரைக்கும் நான் கொஷின் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் அணிலாம் இருக்கும். எல்லா அணியுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண், வறுமையும் சிறுமையும், அப்புறம் இலக்கண குறிப்பு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிர் கருதுவனை அவை. இது நெடுவினால் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் நெடுவினால். அப்புறம் இயல் 7ல் பார்த்தீங்கன்னா தொன்மம் விளக்கம் தருக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தியது இம்பார்ட்டன்ட் கொஷின். அறிவுடைய வேந்தன் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனை அவை. அப்புறம் சிறுவினால் பார்த்தீங்கன்னா வேளாண் மேலாண்மை இம்பார்ட்டன்ட் கொஷின். அதிசய மலரின் பூச்செடி இம்பார்ட்டன்ட் கொஷின். யானை புக்க புலம் போல தானும் உண்ணாம் உலகமும் கெடுமே. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது? இதை பார்த்துக்கோங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை விரிவானம் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் செய்யுளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் திருக்குறள் கொஷினை நம்பி படிங்க. திருக்குறளில் இருக்க 4ல் மேக்ஸிமம் ஒரு 3 கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நாங்கள் கொடுத்ததை கன்ஃபார்ம் அதுலேருந்து ஒன்று கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது இயலில் பார்த்தீங்கன்னா குறியீட்டு உத்தின் அடிப்படை இலக்கங்கள் 4 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு முகவரியேற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம். இறைமகனாரின் நிலையை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? கடையேழு வள்ளல்கள் அவர் செய்த செயல்கள். ஈசன் மகன் நின்றான் ஓர் ஏழை என ஓர் மீன் நிலம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. இல்லை நெடுவினா 3த்தையும் பார்த்துக்கோங்க. அதில் கோடை மழையோ மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர். அந்த 2 கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து உங்களுக்கு ஆஃபேலி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் இதுக்கப்புறமேட்டு புணர்ச்சி விதி, அதுக்கப்புறமேட்டு இன்னும் மனப்பாட பகுதி படிக்கணும், அதெல்லாம் நான் வேறு வீடியோவில் தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.